உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் கடகராசி அன்பர்களே. 10/11/2025 16/11/2025 வரை ஆன இந்த காலகட்டங்களிலே சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து ஹஸ்த நட்சத்திரம் வரை பயணம் செய்யக்கூடியது. உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் வரை வருவார் அப்படிங்கிறது தெரிகிறது. 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள், வெளிநாட்டு விவகாரங்கள் போன்றவற்றிலே சில செலவுகளும் உண்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய லாபங்களை நீங்கள் பறித்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அவங்களுக்கான பெனிஃபிட்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும். அவங்கள பார்த்தா நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணணும். இதுதான் முக்கியமான கடமை இந்த வாரத்தில். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விதத்திலும் மறைமுக தொழில்களை ஈடுபடாமல் இருப்பது நல்லது. லாபங்கள் வருவதற்கு முன்னே செலவுகள் வந்துருதுன்னு சார். ஆமாம் சார், செலவு வருவதற்கு தான் கேது உட்கார்ந்துருக்கிறார், 2ஆம் இடத்துலேயே உட்கார்ந்துருக்கிறார், மருத்துவ செலவு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதிலிருந்து பயனாக வெளியே வருவதற்குத்தான் ரூபாயும் சொல்லிக் கொடுக்குறேன். 3ஆம் இடத்துல கன்னிராசிக்குள்ளார போகிறது, ஹஸ்த நட்சத்திரத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னெல்லாம் தான தர்மம் செய்ய முடியுமோ செய்யுங்க. தப்பு ஒன்றும் இல்லைங்களே. கொடுத்தா நீங்கள் திருப்பி பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறீர்கள். உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ளே சொல்லும்போது பணவரவு கிடைத்துவிடும். 4ஆம் இடம் அப்படிங்கிற மாத்ருஸ்தானத்திலே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களிலே மண் மனை வாகனங்களிலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்கள் வரும். அதனாலே செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பான முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் புரிதலோடு படித்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும். குருவின் பார்வை செவ்வாயும் புதன் 2 பேர் மேலேயும் விழுறதுனால தைரியத்தோடு சில காரியங்கள் எல்லாம் செய்வீர்கள். தொழிலிலே லாபம் பெருகும், கடன் சுமை குறையும். அது மட்டுமல்ல, புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் உண்டு. இஷ்ட தேவதா குலதேவதான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும்போது சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை, உங்கள் முயற்சியிலே தைரியத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம். குருவின் பார்வை இந்த சனி பகவான் மேல் விழுவது மட்டுமல்ல, 7ஆம் இடமான மகர ராசியின் மேலே விழுவதனாலே சுப செலவுகளும் சுப நிகழ்வுகளும் வீட்டிலே நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் முதலீடுகள் வளர்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால் கவலை, சண்டை, வம்பு, வழக்கு இது போன்ற விஷயங்களிலெல்லாம் கொஞ்சம் மனதிலிருந்து நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறதுனால தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸை விட்டுட்டு நீங்கள் எப்படி ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணுங்கிறத மட்டும் செய்யுங்க. அது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். இந்த லாபத்தை நோக்கிய வாழ்க்கை பயணமானது வெற்றிகளை உங்களுடன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் 12ஆம் தேதி நவம்பர் அன்னைக்கு இருக்கக்கூடிய புதன் அஷ்டமி என்கிற அந்த திதியை பயன்படுத்தி புதாஷ்டமி போது கால பைரவ அஷ்டமி என்கிற பைரவரின் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. சாயங்கால வேளையில் அவசியம் பைரவரை போய் வழிபடுங்க. நல்ல நல்லெண்ணெயை எடுத்துக்கொண்டு அகல் விளக்கில் ஏற்றி, அதே போல் பூசணிக்காயில் நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டு அதில் தீபம் ஏற்றி வழிபடும்போது உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் விலகும், மனதில் இருக்க பாரங்கள் விலகும், தொழிலிலே இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அது மட்டும் இல்லை, உங்களிடம் இருந்த எதிரிகளின் தொல்லை விலகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த புதாஷ்டமியின் செய்யக்கூடிய காரியங்களால் உங்களுக்கு பலனாக மாறும். அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்தோடு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.